தேவனுடைய ஞானம். முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும். அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது, அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது. இதோ அவர் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போம். அவர் அவைகளை வரவிட்டால் பூமியை கீழது மேலதாக்கும். அவரிடத்தில் பலனும் ஞானமும் உண்டு. மோசம் போகிறவனும் மோசம் போக்குகிறவனும் அவர் கையின் கீழ் இருக்கிறார்கள். அவர் ஆலோசனைக்காரரை சிறைப்பிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். அவர் ராஜாக்களுடைய கட்டுகளை அவிழ்த்து அவர்கள் இடுப்புகளை கச்சை கட்டுகிறார். அவர் மந்திரிகளை சிறைப்பிடித்துக் கொண்டு போய் பலவான்களை கவிழ்த்து போடுகிறார். அவர் நம்பிக்கை உள்ளவர்களுடைய வாக்கை விலக்கி முதிர் வயது உள்ளவர்களின் ஆலோசனையை வாங்கி போடுகிறார். அவர் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வர பண்ணுகிறார். பலவான்களின் கச்சையை தளர்ந்து போக பண்ணுகிறார். அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். அவர் ஜாதிகளை பெருகவும் அழியவும் பண்ணுகிறார். அவர் ஜாதிகளை பரவவும் குறுகவும் பண்ணுகிறார். அவர் பூமியில் உள்ள ஜனத்தினுடைய அதிபதிகளின் நெஞ்சை அகற்றி போட்டு அவர்களை வழியில்லாத அந்தரத்திலே அலைய பண்ணுகிறார். அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே தடவி திரிகிறார்கள். வெறித்தவர்களைப் போல அவர்களை தடுமாறி திரிய பண்ணுகிறார். ஞானமும் வல்லமையும். யோபு தேவனுடைய ஞானத்தையும் வல்லமையையும் சர்வ ஆளுகையையும் பற்றி ஞானமாய் பேசுகிறார். ஞானிகளும் நல்லவர்களும் விவாதம் பண்ணும்போது எல்லா காரியங்களிலும் ஒத்துப்போக மாட்டார்கள். ஒரு சில காரியங்களில் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். சிறிய காரியங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய காரியங்களில் நல்லவர்கள் ஒருமித்த கருத்து உடையவர்களாய் இருப்பார்கள். யோபு தேவனுடைய ஞானத்தை பற்றி பேசும்போது அவர் தன்னுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறார். முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே என்று யோபு சொல்லுகிறார். இந்த வசனத்தில் முதியோர் என்னும் வார்த்தை தேவனை குறிக்கும். இந்த அதிகாரத்தில் தேவனுடைய கிரியைகள் கூறப்பட்டுள்ளன. கர்த்தரை பற்றி நீங்காத நித்திய கர்த்தத்துவம் என்று தானியேல் 7, 9, 14, 22 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் முதியோர் என்னும் வார்த்தை வயதில் முதிர்ந்தவர்களையும் குறிக்கலாம். யோபு தேவனை பற்றி சொல்லும்போது அவரை குறை சொல்லவில்லை. அவரிடத்தில் தன்னுடைய வேதனையை சொல்லி முறையிடவில்லை. யோபு தேவனுடைய ஞானத்தை பற்றி சொல்லும்போது அவரிடத்தில் துக்கமோ கலக்கமோ இல்லை. யோபு தெளிந்த மனதோடும் தெளிந்த சிந்தையோடும் பேசுகிறார். யோபுவின் வார்த்தைகள் எல்லாம் ஞான வார்த்தைகளாய் இருக்கிறது. யோபு தேவனுடைய சர்வ ஞானத்தையும் அவருடைய சர்வ வல்லமையையும் உறுதி பண்ணுகிறார். தேவனுடைய வல்லமைக்கு விரோதமாக யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. தேவனுடைய ஞானத்தின் ஆழத்தையும் அகலத்தையும் யாராலும் ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியாது. மனுஷரிடத்திலும் ஞானம் இருக்கிறது. முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் பக்தியும் இருக்கிறது. அவர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலமாய் இந்த ஞானத்தையும் புத்தியையும் பெற்றிருக்கிறார்கள். மனுஷருக்கு ஞானமும் புத்தியும் அதிகரிக்க வேண்டும் என்றால் அவர்கள் முதியோராகவும் வயது சென்றோராகவும் இருக்க வேண்டும். முதியோராகும் போது சரீர பலன் குறைந்து போகும். மனுஷரிடத்தில் ஞானமும் புத்தியும் இருக்கும்போது சரீர பலம் இருக்காது. சரீர பலம் இருக்கும்போது ஞானமும் புத்தியும் இருக்காது. தேவனிடத்திலோ ஞானமும் வல்லமையும் அதிகமாய் இருக்கிறது. தேவனுக்கு மாத்திரமே ஆலோசனையும் புத்தியும் உண்டு. தேவன் தம்முடைய தெய்வீக ஞானத்தினால் திட்டமிடுகிறார். தேவன் தம்முடைய தெய்வீக திட்டத்தை தம்முடைய சர்வ வல்லமையினால் நிறைவேற்றுகிறார். தேவனுக்கு யாருடைய ஆலோசனையும் தேவையில்லை. நமக்கு பிறருடைய ஆலோசனையும் பிறருடைய உதவியும் வேண்டும். அப்போதுதான் நாம் நினைப்பதை நம்மால் ஓரளவாகிலும் செய்ய முடியும். தேவனிடத்தில் ஞானமும் வல்லமையும் அதிகமாய் இருக்கிறது. தேவனுடைய ஞானம் அநாதிகாலம் முதற்கொண்டு அவரிடத்தில் இருக்கிறது. அவருக்கு யாரும் ஆலோசனையும் புத்தியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் யாரையும் எதிர்பார்த்து திட்டமிடுவதும் இல்லை. தேவனுடைய திட்டங்கள் எல்லாமே அவருடைய சர்வ ஞானத்தினால் திட்டமிடப்படுகிறது. தேவனுடைய திட்டங்கள் அவருடைய சர்வ வல்லமையினால் செயல்படுத்தப்படுகிறது. தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது அவருடைய செய்கைக்கு விரோதமாய் யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. தேவனுடைய கிரியை எல்லாமே பரிபூரணமாய் இருக்கும். அவர் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர்.
தேவன் இடித்தால் அதை யாராலும் கட்ட முடியாது. அவர் மனுஷனை அடைத்தால் அந்த மனுஷனை யாராலும் விடுவிக்க முடியாது. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையும் சர்வ ஞானமும் உள்ளவர். இப்படிப்பட்ட தேவனை தங்களுடைய தேவனாக கொண்டிருக்கிற ஜாதி பாக்கியமுள்ளது. தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய அனாதி ஞானத்திலும் அனாதி வல்லமையிலும் பங்கு பெறுவார்கள். தேவன் தம்முடைய ஞானத்தையும் வல்லமையையும் தம்முடைய பிள்ளைகளின் நன்மைக்காக பயன்படுத்துவார். தேவனுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறவர்கள் மதியீனமானவர்கள். தங்களால் முடியாததை முடியும் என்று நினைத்து தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்களுக்கு தங்களுடைய பலவீனம் தெரியவில்லை, தேவனுடைய பலமும் தெரியவில்லை. தேவன் இடித்ததை தங்களால் கட்ட முடியாது என்பதும் புத்தியீனமான மனுஷருக்கு புரியவில்லை. எல்லாம் உலர்ந்து போம். தேவனுடைய சர்வ வல்லமையை உறுதி பண்ணுவதற்காக யோபு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறார். தேவன் சர்வ சிருஷ்டிகளின் மீதும் அதிகாரம் உள்ளவர். தேவனுடைய ஆளுகை சர்வ ஆளுகையாய் இருக்கிறது. அவர் மனுஷர் மீது அதிகாரம் வைத்திருப்பது போல இயற்கையில் உள்ள எல்லா காரியங்கள் மீதும் அதிகாரம் வைத்திருக்கிறார். தேவன் சர்வ சிருஷ்டிகளையும் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் ஆளுகை செய்கிறார். வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? நீதிமொழிகள் 30:4. தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜான் அளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? ஏசாயா 40:12. சில சமயங்களில் பூமியிலே தண்ணீர் இல்லாமல் மிகப்பெரிய வறட்சி உண்டாகிறது. பூமியின் வறட்சி தேவனுடைய நியாயத்தீர்ப்பாகும். தேவன் தண்ணீர்களை அடக்கினால் எல்லாம் உலர்ந்து போகும். சில சமயங்களில் பூமியில் பெருவெள்ளம் உண்டாகிறது. இதுவும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பாகும். கர்த்தர் தண்ணீரை அதிகமாய் வரவிட்டால் அது பூமியை கீழது மேலதாக்கும். பெருவெள்ளம் பூமியை தலைகளாக மாற்றி போடும். செழிப்பும் வறட்சியும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாய் இந்த பூமியிலே செழிப்பையும் வறட்சியையும் வரவிடுகிறார். பலனும் ஞானமும். தேவன் மனுபுத்திரரை தம்முடைய சர்வ ஆளுகையினால் ஆளுகை செய்வதற்கு யோபு மேலும் சில எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறார். தேவனிடத்தில் பலனும் ஞானமும் உண்டு. தேவன் தமக்குத்தாமே பலனுள்ளவராகவும் ஞானமுள்ளவராகவும் இருக்கிறார். தேவன் யாரிடத்தில் இருந்தும் தம்முடைய பலத்தையும் ஞானத்தையும் பெற்றுக் கொள்வதில்லை. தேவனிடத்தில் சகல ஞானமும் இருக்கிறது. தேவனுடைய ஞானம் சம்பூரணமானது. தேவனிடத்தில் பலன் உண்டு என்னும் வாக்கியத்திற்கு தேவனிடத்தில் வல்லமை உண்டு என்று வேத பண்டிதர்களில் சிலர் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். தேவன் தாமாகவே இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தேவன் தம்மை பற்றி வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனுக்குள்ளும் தேவனாலும் சர்வமும் அடங்கி இருக்கிறது. தேவன் பலனும் ஞானமும் உள்ளவராக இருக்கிறார். தம்முடைய பலத்தையும் ஞானத்தையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது தேவனுக்கு தெரியும். இந்த பூமியில் ஞானம் உள்ளவர்களும் பலம் உள்ளவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். மனுஷருடைய பலமும் ஞானமும் தேவனுடைய பலத்திற்கும் ஞானத்திற்கும் ஒப்பானது அல்ல. மனுஷருக்கு தங்களுடைய பலத்தையும் ஞானத்தையும் ஞானமாய் பயன்படுத்த தெரியாது. மனுஷருடைய ஞானம் குறைவுள்ளது. தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாய் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பது கூட மனுஷருக்கு தெரியவில்லை. சர்வ சிருஷ்டிகளும் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாய் ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய தெய்வீக பராமரிப்போடு ஒத்துப்போக வேண்டும். ஆனால் மனுஷருடைய சுபாவம் மாறுபாடாய் இருக்கிறது. மனுஷருக்குள் மோசம் போகிறவர்களும் இருக்கிறார்கள், மோசம் போக்குகிறவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருமே தேவனுடைய கையின் கீழ் இருக்கிறார்கள். மனுஷன் தன்னுடைய வஞ்சக எண்ணத்தினால் மற்றவர்களை எப்படித்தான் மறைவாக மோசம் போக்கினாலும் அவனால் தேவனுடைய தண்டனைக்கு தப்பிக்க முடியாது. மனுஷருடைய மறைவான யோசனைகளையும் சதி ஆலோசனைகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஜாதிகளும் தேசங்களும் தேவனுடைய கையின் கீழ் இருக்கிறார்கள். தேவனுடைய பலனும் ஞானமும் ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறது. தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாய் ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்படுகிறது. ராஜ்யங்கள் எழும்புகிறது. ராஜ்யங்கள் விஸ்தாரமாகிறது. ராஜ்யங்கள் கீழே விழுந்து ஒன்றுமில்லாமல் போகிறது. இவை எல்லாம் தேவனுடைய பலத்தினாலும் ஞானத்தினாலும் நடைபெறுகிற காரியங்கள். யோபுவின் காலத்தில் பல தேசத்தார் வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள். 14ஆம் வருஷத்தில கதர்லா கைமாரும் அவனோடு கூட இருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோத் கர்னாயீமிலே இருந்த ரெப்பாயீமியரையும் காமிலே இருந்த சூசிமியரையும்
சாவோ கீரிய தாமியிலே இருந்த ஏமியரையும் சேயீர் மலைகளில் இருந்த ஓரியரையும் வனாந்திரத்துக்கு அருகான எல்பரான் மட்டும் முறியடித்து திரும்பி காதேஸ் என்னும் என்மிஸ்பாத்துக்கு வந்து அமலேக்கியருடைய நாடு அனைத்தையும் அத்சாத்சோன் தாமாரிலே குடியிருந்த எமோரியரையும் கூட சங்கரித்தார்கள். ஆதியாகமம் 14:5-7 வரை. திரளானவர்களும் ஏனோக்கியரை போல நெடியவர்களுமான பலத்த ஜனங்களாகிய ஏமியர் அதிலே முன்னே குடியிருந்தார்கள். அவர்களும் ஏனாக்கியரை ஒத்த ராட்சதர் என்று எண்ணப்பட்டார்கள். மோவாபியரோ அவர்களை ஏமியர் என்று சொல்லுகிறார்கள். உபாகமம் 2:10-11. அதுவும் ராட்சதருடைய தேசமாக எண்ணப்பட்டது. முற்காலத்தில் ராட்சதர் அதிலே குடியிருந்தார்கள். அம்மோனியர் அவர்களை சம்சூமியர் என்று சொல்லுகிறார்கள். உபாகமம் 2:20. யோபுவின் காலத்தில் இந்த தேசத்தார் எல்லோரும் பலம் மிகுந்தவர்களாய் இருந்தார்கள். ஆனாலும் இவர்கள் சீக்கிரத்தில் பலமிழந்து ஒன்றுமில்லாமல் போனார்கள். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாகவே இந்த தேசத்தார் எழுந்தார்கள், விழுந்தார்கள். தேவனுடைய சர்வ ஆளுகையின் பிரகாரமாகவே இந்த பிரபஞ்சத்தில் தேசங்கள் எழும்புகிறது, தேசங்கள் விழுகிறது. எலிபாஸ் தேவனை பற்றி சொல்லும்போது, தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அவர் ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்கு உள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள் என்று சொல்லுகிறார். நியாயாதிபதிகள், ராஜாக்கள். மனுஷரில் சிலர் ஞானமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் கூட சில சமயங்களில் ஞானமில்லாமல் சிந்திக்கிறார்கள், ஞானமில்லாமல் பேசுகிறார்கள். மனுஷருடைய ஞானம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. தேவன் ஆலோசனைக்காரரை சிறைப்பிடித்து நியாயாதிபதிகளை மதிமயக்குகிறார். தேவனுடைய ஆலோசனையே நித்திய காலமாய் நிலைத்து நிற்கும். மனுஷருடைய ஆலோசனை நித்தியமானது அல்ல, அது சீக்கிரத்தில் அழிந்து போகக்கூடியது. மனுஷ ஞானம் மாயையானது. நியாயாதிபதிகள் நீதியுள்ளவர்களைப் போல பேசுகிறார்கள், ஞானம் உள்ளவர்களைப் போல ஆலோசனை சொல்லுகிறார்கள். ஆனால் தேவனோ நியாயாதிபதிகளை மதிமயக்கி போடுகிறார், அவர்களுடைய ஞானத்தை அவமாக்கி போடுகிறார். நியாயாதிபதிகள் பல சமயங்களில் ஞானமாய் தீர்ப்பு செய்வதற்கு பதிலாக ஞானமில்லாமல் தீர்ப்பு செய்கிறார்கள். மதி இல்லாதவர்களைப் போல ஆலோசனை சொல்லுகிறார்கள். மனுஷருடைய ஞானம் குறைவுள்ளது, தேவனுடைய ஞானமே நிறைவானது, அதுவே பரிபூரணமானது. மனுஷன் இதை நினைவில் வைத்திருந்து தன்னுடைய ஞானத்திற்காக பெருமை பாராட்டக்கூடாது. தனக்கு எல்லாம் தெரியும் என்று இருமாப்பாய் இருக்கக்கூடாது. பிரயோஜனமுள்ள ஆலோசனைகளை சொல்லுகிற ஆலோசனைக்காரரும் நியாயாதிபதிகளும் தங்களுடைய ஆலோசனைகளை குறித்து பெருமைப்படக்கூடாது. அவர்கள் தேவனிடத்தில் தங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க வேண்டும். தங்களுக்கு தேவையான ஞானத்திற்காகவும் ஆலோசனைகளுக்காகவும் அவர்கள் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். அவர்கள் ஞானத்தையும் ஆலோசனையையும் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு அவற்றை தேவனுடைய நாம மகிமைக்காகவும் ஜனங்களுடைய பிரயோஜனத்திற்காகவும் பயன்படுத்த வேண்டும். முதிர்வயது உள்ளவர்களிடத்தில் ஞானமும் ஆலோசனையும் உண்டு. அவர்களும் தங்களுடைய ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது. முதிர்வயது உள்ளவர்கள் தங்களிடத்தில் பலமில்லை என்பதை உணர வேண்டும். தங்களுடைய ஞானத்தையும் ஆலோசனைகளையும் தங்களால் செயல்படுத்த முடியாது என்றும் அதற்கு ஏற்ற சரீர பலம் தங்களிடத்தில் இல்லை என்பதையும் முதிர்வயது உள்ளவர்கள் உணர வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் சிலர் பிறர் மீது அதிகாரம் செலுத்துகிறார்கள், பிறரை ஆளுகை செய்கிறார்கள், மனுஷரை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு எஜமான்களாய் இருக்கிறார்கள். தேவனோ தம்முடைய தெய்வீக சித்தத்தினால் ஆளுகையில் இருக்கிறவர்களையும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களையும் கீழே தள்ளிவிடுகிறார். எஜமான்களை அடிமைகளாக்குகிறார், அடிமைகளை எஜமான்கள் ஆக்குகிறார். இவையெல்லாம் கர்த்தர் தம்முடைய பிரியத்தின் பிரகாரம் செய்கிறார். கர்த்தருடைய செய்கைக்கு யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. இது கர்த்தருடைய சர்வ ஆளுகை. தேவன் ராஜாக்களுடைய கட்டுகளை அவிழ்க்கிறார். அவர்கள் இடுப்புகளில் கச்சை கட்டுகிறார். ராஜாக்களுடைய கட்டுகள் அவர்களுடைய அதிகாரத்திற்கு அடையாளம். அவர்கள் இடுப்பில் உள்ள கட்டுகளில் பட்டயங்களை தரித்திருப்பார்கள். கர்த்தரோ அவருடைய கட்டுகளை அவிழ்த்து விடுகிறார். கட்டுகள் அவிழ்க்கப்படும் போது அந்த கட்டுகளில் சொருகப்பட்டிருக்கும் பட்டயங்கள் தானாகவே கீழே விழுந்துவிடும். கர்த்தர் ராஜாக்களின் கட்டுகளை அவிழ்க்கும் போது அவர்களுடைய சிரசுகளில் உள்ள கிரீடங்கள் கீழே விழுந்துவிடும். பட்டயமும் கிரீடமும் கீழே விழுந்துவிட்டால் ராஜாக்களுக்கு பலமும் இல்லை, அதிகாரமும் இல்லை. தேவன் ராஜாக்களின் கட்டுகளை அவிழ்க்கும் போது அவர்களுடைய அதிகாரங்களையும் ஆளுகைகளையும் அவிழ்த்து போடுகிறார்.
தேவன் ராஜாக்களுடைய கட்டுகளை அவிழ்த்துவிட்டு காலதாமதம் இல்லாமல் உடனடியாக அவர்கள் இடுப்புகளை கச்சை கட்டுகிறார். இடுப்புகளில் கச்சை கட்டுவது வேலையாளுக்கும் பணிவிடைக்காரருக்கும் அடிமைக்கும் அடையாளம். தேவன் தம்முடைய சர்வ வல்லமையினால் ராஜாக்களை அடிமைகளாக்கி விடுகிறார். தேவன் மந்திரிகளை சிறைப்பிடித்துக் கொண்டு போய் பலவான்களை கவிழ்த்து போடுகிறார். பலவான்களாய் இருக்கிறவர்களை கர்த்தர் பலவீனராய் மாற்றுகிறார். அவர்கள் தாங்களாகவே தங்கள் பலத்தை இழப்பதில்லை. தேவனே அவர்களுடைய பலத்தை அவர்களை விட்டு எடுத்து போடுகிறார். தேவனால் எடுக்கவும் முடியும், கொடுக்கவும் முடியும். தேவனிடத்தில் நீர் ஏன் இதை செய்கிறீர் என்று கேள்வி கேட்கும் உரிமை யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. முதிர் வயது உள்ளவர்களின் ஆலோசனை. மனுஷரில் ஒரு சிலர் பொறுப்புள்ள பதவிகளில் இருப்பார்கள். அவருடைய வார்த்தைக்கு எல்லோரும் அதிக மதிப்பு கொடுப்பார்கள். அவர்கள் ஏராளமான ஜனங்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்களிடத்தில் ஏராளமான பொறுப்புகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கும். கர்த்தரோ அவருடைய வாக்கை விலக்கி போடுகிறார். அவர்கள் பேச முடியாதவாறு அமைதியாகி விடுகிறார்கள். அவர்களுக்கு பேச ஒன்றும் இராது. தேவன் வாக்கு வல்லவர்களாய் இருக்கிறவர்களை ஒன்றும் பேச முடியாதவர்களாக ஆக்கி போடுகிறார். நம்பிக்கை உள்ளவர்கள் பல காரியங்களை பேச வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் தாங்கள் பேச வேண்டும் என்று விரும்புவதை அவர்களால் பேச முடியாமல் போய்விடும். இதற்கு முன்பு அவர்கள் அதிகமாக பேசி இருப்பார்கள். ஆனால் இப்போது அவர்களால் ஒன்றும் பேச முடியாமல் போய்விடும். இதற்கு முன்பு அவர்கள் சுயாதீனமாகவும் தாராளமாகவும் தெளிவாகவும் பேசி இருப்பார்கள். ஆனால் இப்போது அவர்கள் பேசுவதற்கு தடைகள் உண்டாயிருக்கும். அவருடைய வார்த்தைகளில் தெளிவு இருக்காது. பிரயோஜனமில்லாத வார்த்தைகளை உளறுவார்கள். கர்த்தர் நம்பிக்கை உள்ளவர்களுடைய வாக்கை விலக்கி விடுவது போல முதிர் வயது உள்ளவர்களின் ஆலோசனையையும் வாங்கி போடுகிறார். முதிர் வயது உள்ளவர்களாலும் ஆலோசனை சொல்ல முடியாது. அவர்களுடைய ஆலோசனை பலனற்றதா இருக்கும். அவர்களுடைய சரீரத்தில் பலன் இருக்காது. தாங்கள் விரும்பியதை செய்வதற்கு அவர்கள் சரீர பலனற்றவர்களாய் இருப்பார்கள். உயர்ந்த பதவிகளிலும் உயர்ந்த அந்தஸ்துகளிலும் இருந்தவர்கள் தாழ்ச்சி அடைவார்கள். அவர்களுடைய தாழ்ச்சிகளை பார்க்கும்போது எல்லோருக்கும் ஆச்சரியமாய் இருக்கும். தேவன் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வர பண்ணுகிறார். பலவான்களின் கச்சையை தளர்ந்து போக பண்ணுகிறார். இதுவரையிலும் ரகசியமாக இருந்த காரியங்களை தேவன் வெளியரங்கமாக்குகிறார். மறைவாய் இருந்தவைகள் எல்லாம் வெளிச்சத்திற்கு வருகிறது. தேவன் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார் என்று யோபு சொல்லுகிறார். துன்மார்க்கருடைய சதி ஆலோசனைகளை தேவன் கண்டுபிடித்து அவற்றை முறித்து போடுகிறார். ஒரு சிலர் துன்மார்க்கத்தை ரகசியமாய் செய்வார்கள். தங்களுடைய பாவம் யாருக்கும் தெரியாது என்று நினைப்பார்கள். கர்த்தருக்கு தெரியாத ரகசியம் எதுவும் இல்லை. மரண இருளாக இருந்தாலும் தேவன் அதை வெளிச்சத்தில் கொண்டு வந்து விடுவார். பல சமயங்களில் கர்த்தர் வெளிப்படுத்தும் சத்தியங்களை மனுஷரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய சிருஷ்டிப்பு, இனிமேல் வரப்போகும் காரியங்கள் ஆகியவற்றை கர்த்தர் வெளிப்படுத்தி இருந்தும் மனுஷருக்கு அவற்றில் பல இன்னும் மறைபொருளாகவே உள்ளன. இந்த வாக்கியத்தில் மரண இருள் என்பது மனுஷருடைய நிலைமையையும் மனுஷருடைய அறிவில் உள்ள அந்தகாரத்தையும் குறிக்கும். அந்தகாரத்தில் உள்ள காரியங்களை கர்த்தரால் மட்டுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும். தேவன் பெருகவும் அழியவும் பண்ணுகிறார். ஜாதிகள் பெருகுவதும் அழிவதும் தேவனாலேயே உண்டாயிற்று. தேவனே ஜாதிகளை பெருகவும் அழியவும் பண்ணுகிறார். அவர் ஜாதிகளை பரவவும் குறுகவும் பண்ணுகிறார். தேவன் பூமியில் உள்ள ஜனத்தினுடைய நெஞ்சை அகற்றி போடுகிறார். அவர்கள் திடநெஞ்சு இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய தைரியத்தை நீக்கி போட்டதினால் எப்போதும் பயத்தினால் நிரம்பி இருக்கிறார்கள். ஒரு இலை அசைந்தால் கூட அதை பார்த்து பயப்படுகிறார்கள். தேவன் அவர்களை தொடுவதற்கு முன்பாக அவர்கள் பூமியில் உள்ள ஜனத்தின் அதிபதிகளாய் இருந்தார்கள். ஆனால் இப்போதோ அவர்கள் வழியில்லாத அந்தரத்திலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போகும் பாதையும் அவர்களுக்கு தெரியவில்லை. எங்கே போக வேண்டும் என்றும் அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே தடவி திரிகிறார்கள். குடித்து வெறித்தவர்களைப் போல தடுமாறி அலைகிறார்கள். வானமும் பூமியும் அசைக்கப்படலாம். கர்த்தரோ தம்முடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய சிங்காசனத்தை போலவே கர்த்தருடைய ராஜ்யமும் அசைக்கப்படுவதில்லை. பூமியின் ராஜாக்களை கர்த்தர் அசைக்கிறார். அவர்களுடைய ராஜ்யங்களை கர்த்தர் அசைய பண்ணுகிறார்.
கர்த்தர் ஜனத்தின் அதிபதிகளை அலைய பண்ணுகிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. நாம் கர்த்தருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி செல்லும் போது நாம் இடறி போவதில்லை, நமக்கு தடுமாற்றம் உண்டாவதில்லை. ஜனங்களை ஆளுகை செய்கிறவர்களுடைய ஞானத்தையும் ஆலோசனையையும் கர்த்தர் அகற்றி போடுகிறார். இதனால் அவர்கள் உதவியற்றவர்களாகவும் இனிமேல் செய்வது என்னவென்று அறியாமல் திகைக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணும் அதிபதிகளுக்கு மட்டுமே இந்த பிரச்சனை வருகிறது. அதிபதிகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் அவரே அவர்களுடைய ஆலோசனை கர்த்தராக இருந்து அவர்களுக்கு உதவி புரிவார்.